இப்போ என் தம்பி ஒரு கடைசி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல விஜய், இந்த படத்தை அவர் வெளியிடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு அப்போ பொறுத்திருந்து நம்ம மறுபடியும் சந்திச்சு பேசுவோமே. இப்போ அவருக்கு கூட நான் ஒருத்தர் சண்டை போட்டே இருப்பேன் அவருக்காக. அவர் இது வராத போதே அவரை பெரும்பாடுபடுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா மேயர்லாம் இப்படிலாம் எல்லா யூடியூபர்ஸை வச்சுக்கிட்டு போற வரவன்லாம் கொச்சையா குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் இருந்ததா நீங்க பார்க்காததா? இல்லை பையன் எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் இருந்ததான்னு சொல்லுங்க. நீங்க பார்ப்போம். விஜய் கூட இன்றைக்கு அந்த ஊழல் லஞ்சத்தை எப்படின்னு ஒழிக்கணும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வரும்போது அது ஒழிக்கணும்னு நினைக்கும் போது அது நிர்வாக சீர்கேடு தான், அதை ஒழிச்சிடலாம். ஆனால் இந்த மதவாதம், இந்த சாதியவாதம் இதெல்லாம் புறையோடி போன நஞ்சா இருக்குது. இது மானுட சமூகத்தினுடைய மிகப்பெரிய எதிரியா இருக்கு. அது ரெண்டுமே சம அளவு போதை. இந்த போதையெல்லாம் படுத்து வரங்கன்னா தெளிஞ்சிருது. அது பாடையில போனாலும் தெரிய மாட்டேது. சுடுகாட்டில் போய் எழுதி வைக்கிறேன் ஆறுமுக கவுண்டர், சின்னசாமி தேவர், சுப்பிரமணிய நாடாரு, அங்கேயும் அது தொங்குது. அது சுடுகாட்டிலையும் தொங்குது. செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை இந்த அரசு கிட்ட, வெறும் செய்தி அரசியல் தான். இப்ப நீங்க எதுல கமிஷன் வரும்? அது காலை உணவு அப்படிங்கிறீங்க. இப்ப ஒரு கேள்வி வருது, இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சு என் பிள்ளைய படிக்க வரும்போது பசியோட வர நிலைமையில தான் நீங்க வச்சிருந்திருக்கீங்க. அந்த உப்புமா போடுறீங்க, அதுல எவ்வளவு கமிஷன்? செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு ஜனவரி 1 இருந்து நீங்க விளம்பரம் செய்றீங்க. நான் பொய் சொல்றேன்னு நீங்க நினைச்சா நான் வேணா காட்டுறேன். வேணா இப்போ வரும்போது இப்படியே நடந்து போகும்போது 2 பக்கம் பாருங்க. நான் முதல்வன், 15 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். இந்த விளம்பர செலவே பல 100 கோடிக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்னைக்கு ஒரு தலைவன் நான் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டாரோ அப்பவே அவர் தோத்துட்டார்ல. எவ்வளவோ முதலமைச்சர்கள் இருந்தாங்க தமிழகத்தில். பட் ஸ்டாலின் அவர்கள் தான் மோசமான முதலமைச்சர் என்பது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஒரு எது ஒன்றுமே சரி கிடையாது. நீங்க சட்டம் ஒழுங்கு, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நாங்க வந்தா நீட்டை நீக்கும், நாங்க வந்தா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பாருங்க. பெட்டியில வாங்கி மனுக்களை போட்டு பூட்டினீங்க. நான் வந்தா எல்லாம் சரி செய்வேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு. நான் கூட 100 கூட வேணாங்கய்யா, ஒரு 10 சொல்லுங்கன்னு கூட கேட்டேன். ஏதாவது சொல்லுங்க, 10 எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டா எதுக்கு போராட்டம் வருது? இவ்வளோ பேர் வீதிக்கு எதுக்கு வரான்? 1000 ரூபா யார் கேட்டது? எந்த தாய் கேட்டா? எங்கள் அம்மா கேட்டால, என் தங்கச்சி கேட்டால கல்லூரிக்கு போகும்போது 1000 கொடுங்கன்னு? எந்த தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க? எந்த மாணவன் கேட்டான்? கல்வி தான் தரமாக கேட்டான். கல்வி கற்று வரும்போது வேலை கேட்டான். 1000 வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? ஒரு நாளைக்கு 30 ரூபா வருது. எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா என்ன? 30 ரூபா கூட ஈட்டி கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் வறுமையை வச்சுருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இந்த 1000 கொடுத்தே கொண்டு போயிருக்கீங்க? இந்த தேர்தலுக்கு 1000, 26 தேர்தலுக்கு 2000 ஆகுமா? சரி 2000. அடுத்து அரசு எவ்வளோ நாளைக்கு? எல்லா பல மாநிலங்களும் கொடுக்குறாங்களே சார். எல்லாம் தான் தவறுன்னு சொல்கிறேன். தொடங்கினது யாரு? நீங்கள் தான். நீங்கள் ஆரம்பிச்சு வச்சிங்க. திராவிட மாடலை இந்தியா பின்பற்றணும், அவர் பின்பற்றிட்டாங்க.